பைபிள் என்பது ஒரு தேன் கூடுங்க. அது ஒரு தேன் கூடு. நீங்க படிச்சு படிச்சு பார்க்க உள்ள இருந்து தேனா நீங்க பிழிஞ்சு எடுத்திருக்கலாங்க. அதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்களாம். சொர்க்கவாதி நரகவாதின்னு பிரிச்சுட்டாங்களாம். சொர்க்கத்துக்கு நீங்க எல்லாம் போனாங்களாம். அப்ப இவங்க கேட்டாங்க, கர்த்தாவே நாங்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் பைபிள்ல இருக்கு. அவர் சொல்றார், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள். நான் கடனாளியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள். அதனால் நீங்கள் அங்கே போகலாம். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு சோறு கொடுத்தீர்கள். நான் வஸ்திரமற்று இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்களாம், அங்கெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன். யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு இருந்தார்களோ நானே சிறைப்பட்டு இருந்தேன். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ நான் தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். யாரெல்லாம் நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன். அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள். அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது. இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்க பெரியவங்க இருக்காங்க, நான் உணர்ந்து கொண்டதை சொல்கிறேன், பிழை இருந்தால் திருத்துங்கள். விசுவாசம், அன்பு, இது ரெண்டு இருக்கு. விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, ரெண்டு இருக்கு. இஸ்லாத்திலையும் இருக்கு, விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் ஈமான் தான், விசுவாசம் தான். ஆனா கிறிஸ்துவத்துல ஃபர்ஸ்ட் விசுவாசம் இல்ல, அன்பு தான். இதுதான் வித்தியாசம். அன்புக்கு பிறகுதான் வருகிறது விசுவாசம். கொரிந்தியர் எடுத்து படிச்சு பாருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நீ அந்நிய பாஷைகள் பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவும் இல்லைன்னு கொரிந்தியர் சொல்லுதுங்க. நாங்க நிக்கிறேங்க அந்த இடத்துல. நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேனே, அப்புறம் எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப வேதம் என்ன சொல்கிறது? நான் இதை கொடுத்தால் இது எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நீ கொடுத்தால் அதனால் இறைவன் உன்னை மன்னிப்பது இல்லை, உனக்கு எதுவும் தருவதில்லை. அன்பு மனவயப்பட்டு நீ எதை செய்கிறாயோ அதுதான் இறைவன் காலடிக்கு போகிறதே தவிர நோக்கத்தோடு செய்யக்கூடிய எதுவும் போவதில்லை என்பது விளங்குகிறது. அன்பினால் உன்னை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது.